அண்ணாவின் திருவள்ளுவர் உட்கார்ந்து இருக்கும் திருவள்ளுவர், கலைஞரின் திருவள்ளுவர் நிற்கும் திருவள்ளுவர். கலைஞருக்கு தெரிஞ்சிருக்கு என்னன்னா, நம்ம செலவச்சு பல வருஷம் கழிச்சு எய்தாப்புல இருக்க விவேகானந்தர் மண்டபத்துக்கு தியானம் பண்ண ஒருத்தர் வருவார். வந்தால் எடுத்த ஃபோட்டோவில் பூரா பின்னாடி வள்ளுவர் தான் தெரியணுங்கிறக்காக தான் நிற்கிற வள்ளுவர். வள்ளுவர் உட்கார்ந்துருந்தானே தெரியவாரா? நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். மாறி நடந்திருக்கலாம் தானே? மாறி நடந்திருந்தா என்ன செஞ்சிருப்பான்னு நினச்சி பாருங்க. நான் கடவுளின் பிள்ளை, கடவுளின் அவதாரம், உங்களை தண்டிக்க வந்திருக்கேன்னு எல்லாரையும் ரோட்டில் விட்டு அடிச்சிருப்பாங்க எவ்வளோ பேரையும். ஏன்னா கடைசியாக தான் சொன்னார் அவர், நம்முடைய பிரதமர், நான் கடவுளின் அவதாரம்ட்டார். அது மாதிரி அவ்வளவு உச்சத்தில் பித்தம் பிடித்திருந்த நேரத்தில் நீங்கள் 40 பேர் போய் என்ன பண்ண போகிறீங்க, 40 பேர் போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்கான் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டம் 40 வச்சிருக்குன்னு. 40 பேர் போய் என்ன பண்ண போகிறாங்க, 40 எவ்வளோ முக்கியம்னு போய் மோடிக்கிட்ட கேளுங்க, தெரியும். அப்படின்னா மோடிகிட்ட கேட்கணும் 40 எவ்வளோ முக்கியம்னு. அப்போ இதை சொல்லி இதை செய்து இவ்வளவு வடிவாக இந்த மொத்த வெற்றியையும் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. அந்த ஆளுமை நாம் படித்தது கலைஞரிடத்தில். கலைஞரை பற்றி சொல்வதற்கான செய்திகளை தொடர்ந்து நாம் வைத்து கொண்டே இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் போது நம்முடைய கழகத்து பேச்சாளர்கள், தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லோரும் எல்லா கூட்டங்களையும் சொன்னது, நாங்கள் வெல்றோம், 2வது இடம் எது, 3வது இடம் எது தான் போட்டி, அதனால முதலிடம் போட்டி இல்லைன்னு சொன்னது போலவே முடிவுகள் வெளியானது. முடிவுகள் வெளியான நாளிலிருந்து இந்த ஒரு வாரமாக வந்து என்ன பேச்சு நடக்குதுன்னா, நான் தான் 2வது, நான் தான் 3வதுன்னு, நான் 8வது பாஸ், நீ 10வது ஃபெயிலுங்கிற சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கே ஒழிய, பக்கத்தில் ஒருத்தர் டாக்டரேட் வாங்கின ஒரு ஆள் இருக்காரு, அதை பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்க நம்ம. இதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா, கோயம்புத்தூரில் வந்து 490 வாக்குச்சாவடியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கூடுதல் வாக்கு பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு புள்ளிவரம் எடுத்து கொடுத்தாங்க. 490 வாக்குச்சாவடி கேட்கும்போது பெருசாக தோணும், 490 வாக்குச்சாவடின்னு. ஆனால் கோயம்புத்தூரில் மொத்த வாக்குச்சாவடி எவ்வளோ பார்க்கணும்ல. கோயம்புத்தூரில் மொத்த வாக்குச்சாவடி எவ்வளோன்னா 2021 வாக்குச்சாவடி. 2021 வாக்குச்சாவடியில் ஒருத்தர் 490 வாங்கியிருக்காரு. மிச்சம் இருக்கு 1700 வாக்குச்சாவடியில் யாரா முன்னிலையில் இருக்கா அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் இருக்கு. சரி, நீங்கள் வாங்க 490 முன்னிலை எவ்வளோ அப்படின்னா எல்லாத்துலையும் 8, 6, 3, 12, 13 முன்னிலையில் இருக்கு. இந்த பக்கம் 1600 எவ்வளோ முன்னிலையில் இருக்குன்னா ஒன்னொன்னுலையும் வந்து 160, 180, 200, 230 முன்னிலையில் இருக்கு. அப்போ அவரவருக்கு தேவையான சௌகரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது திமுகவுடைய ஐடிவிங் ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டுச்சு. என்ன அப்படின்னா, இந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த தேர்தலை அணுகினால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெல்ல போற தொகுதி என்பது 221 தொகுதி, 234 தொகுதியில் 221 என்ற கணக்கு எது அப்படின்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதுவும் கலைஞர் செய்தது தான். 1996 கலைஞரும் தமிழ் மாநில காங்கிரஸோடு கூட்டணி வைத்து வென்ற தொகுதிகள், தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி வென்ற தொகுதி 221 தொகுதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.